ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதையும் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஸ்டாரு, பிரியாணி இலை, அடுத்தது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஒரு 5-6 தக்காளி நறுக்கி வச்சது போதும். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை போட்டுக்கணும். தயிர் ஊற்றிக்கணும். களி வச்ச மட்டன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். கறி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வேக வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததையும் குக்கர் ஓப்பன் பண்ணி அரிசி போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், 4-5 விசில் விட்டு கறி வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கணும். பாருங்கள், 2 டம்ளர் அரிசி இதில் போட்டிருக்கேன். இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருக்குறேன். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சு விசில் விட்டுக்கணும். பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவி, வெங்காய பஜ்ஜி, முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.